ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி என்னுடைய மாடி தோட்டத்தில் எந்த மாதிரியான செடிகள்லாம் பூக்கள் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து என்ன பழமரங்கள்லாம் பிஞ்சு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லவ்ன்ற வெரைட்டி சம்மங்கி. இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு பூ. அடுத்தது இது வந்து டிஏ ரோஸ் கான்ஸ்டன்ட் வெரைட்டி. இது இன்னுமே கொஞ்சம் டார்க் கலரில் வரும். கிளைமேட்னால இப்போ டல்லாக இருக்குது, ஆனால் பெரிய பூவாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் நார்மலாக நிறைய ரோசஸ்லாம் வந்து பூத்து இருந்தது. நான் தொடர்ந்து மழை இருந்துக்கிட்டே இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டு எரு இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு ஒவ்வொரு கைப்பிடி வந்து செடிகளுக்கெல்லாம் வந்து கொடுத்துருந்தேன். அது கரைஞ்சி நல்லா ஃபெர்டிலைசராக வேலை செஞ்சு, இப்போ தான் நம்மளுடைய செடிகளில் உள்ள பூக்கள்லாம் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. அதே மாதிரி பிரைட்டாகவும் இருக்குது. அத்தி மரத்துலேயும் நிறையா வந்து காய்கள் வச்சுருக்கு. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சிண்ட்ரெல்லா வெரைட்டி. இதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கலரு. இந்த செடி வந்து எனக்கு நிறைய தடவை கார்டனில் வந்து ப்ளூம் கொடுத்துருச்சு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் கலர் வந்துட்டு டிஃபர் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அப்புறம் டார்க்காக இருக்கும். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் கலரில் இருக்குது. பர்பிள் அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கலர். ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்மெல்லுமே லைட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சிங்கிள் பெட்டல் தான் இது. இந்த செடி வந்து பாருங்கள், இது வந்து பிங்க் கலர் மல்டி பெட்டல் சம்மங்கி. இது வந்து மொட்டுகள்லாம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். மழை நாள் இல்லைன்னா பனி நாட்களில் வந்து இந்த மாதிரி தான் மொட்டுகள் வந்து சரியாகவே மலரவே மாட்டுது. ஸ்டார் ஃப்ரூட்டில் வந்து ஒரு பழம் வந்துட்டு பழுத்து கீழே விழுந்துருச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் மரத்துலேயே இருக்குது. இன்றைக்கி என்னோடய கார்டனில் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு அறுவடை தான்.